பேட் அப்ரிசியேஷன் டேவான இன்னைக்கு வவ்வால்கள் பத்தியான ஆசை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலூட்டிகளிலே பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி வவ்வால் தான். இது ஏன் தலைக்கிற தொங்குது தெரியுமா? வவ்வாலோடைய பின்னங்கால்கள் தரையில நடக்கிறதுக்கு ஏற்றவையா இருக்காது. அதோட உடல் எடையை கால்கள் தாங்காது. அதனாலதான் ஆபத்து காலங்கள்ல உடனடியா பறக்கிறதுக்கு ரெடியா அது தலைக்கிற தொங்குது. இப்படி தொங்குறதுனால அதோடைய எனர்ஜியும் அது சேமிக்குது. ஒரு சிறிய வவ்வால் ஒரு மணி நேரத்துல சுமார் 1000 முதல் 1200 கொசுக்களை, சிறிய பூச்சிகளை வேட்டையாடும். இது விவசாயத்துக்கு ஒரு இயற்கை வரப்பிரசாதமா இருக்கும். வவ்வால்கள் கண்ணால் பார்ப்பதை விட ஒளியை வைத்து தான் பாதையை கண்டறியும். அது ஒளியை எழுப்பி அந்த ஒளி எதிரில் உள்ள பொருட்கள் மீது பட்டு திரும்பி வரதை வச்சு இரையோடைய தூரத்தையும் திசையும் துல்லியமா கணக்கிடும். பொதுவாகவே சிறிய உயிரினங்கள் சில ஆண்டுகளே வாழும். ஆனா வவ்வால்கள் வியக்கத்தக்க வகையில 20 முதல் 40 வருடம் வரை உயிர் வாழக்கூடியது. தேனீக்கள் போலவே வவ்வால்களும் மிக சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்கள். நம்ம இன்னைக்கு ரசிச்சு சாப்பிட்ற வாழைப்பழம், மாம்பழம், பேரிச்சம் இது போல 500க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் வவ்வால் மூலமாவே இனப்பெருக்கம் செய்யுது. உலகத்துல 1400க்கும் மேற்பட்ட வவ்வால் இனங்கள் இருக்கு. வெறும் 3 இனங்கள் மட்டுமே ரத்தம் குடிக்கும். ஆனா அது மனிதர்கள் தாக்குறது இல்ல. பெரும்பாலும் மாடு, பறவை அதோடைய ரத்தத்தை தான் உணவா எடுத்துக்கும். உங்களுக்கு தெரியுமா, வவ்வாலோடைய எச்சம் தான் உலகத்திலே மிக சிறந்த இயற்கை உரமா கருதப்படுது. ஏன்னா இதுல நைட்ரஜன் சத்து மிக அதிகமா இருக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.